விஜயனுடைய தேர்தலுக்கான தீவிர தயாரிப்பு கடையில அவருடைய மனைவிங்கிற ஒரு விவகாரம் ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இப்போ அவங்க ரெண்டாவது கூட அந்த மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாருங்க? திருமதி சங்கீதா அவர்களுக்கு நடந்தது ஒரு எல்லா பெண்களுக்கும் இந்த காலகட்டத்துல விவாகரத்து என்பது அதிகமா இருக்கு. அதுவும் பொது வெளியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகரோட மனைவி இன்னைக்கு பொலிட்டிக்ஸ்லயும் அவர் வந்திருக்காரு, அரசியல் களத்திலயும் அவர் இறங்கி இருக்கும் போது வெளிப்படையாக இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு என்ன நடந்ததுன்னு நம்ம அதுல தலையிட முடியாது. ஏன்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது, ஆனா சங்கீதா அவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது பாவமான ஒரு விஷயம், ஒரு சோகமான ஒரு விஷயம். பெண்களுக்கு எப்பவுமே ஒரு ஆதரவு இருக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு போது ரொம்ப மன வருத்தம் தான். அது அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் களத்துல இருக்கும்போது சில விஷயங்கள் எமோஷனலா நம்ம பர்சனல் விஷயத்த நம்ம வெளியில எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது நீங்க செலிபிரிட்டியா இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். சில விஷயங்கள் நீங்க வெறும் சினிமா துறையில மட்டும் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அது வேற. இப்போ அரசியல் களம் என்பது உங்களுக்கான நீங்க இளைஞர்களுக்கு ஒரு பாதையை காட்டுறீங்க. மக்கள் நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க. பெண்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பும் நல்ல நல்ல ஒரு இதுவும் தருவீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னும் போது இது அரசியல் களத்துல இருக்கும்போது பொதுவெளியில் நீங்க செய்யற சில விஷயங்கள் விஜய் செய்யற சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தலையிட்டு நம்ம எதுவுமே கருத்து சொல்ல முடியாது அப்படின்றதுதான் நான் சொல்றேன். இந்த சூழ்நிலையில தான் விஜயும் திரிஷாவும் 2 பேர் சேர்ந்து ஒரே ட்ரெஸ் போட்டு ஒரு ஈவெண்ட் போயிருக்காங்க. ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் விமர்சனம் பண்ண சம்பவமாக திரிஷாவே என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு அவங்க கருத்து தெரிவிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் திருமணத்துல 2 பேரும் வராங்க. அப்ப இது ஒரு அரசியல் தலைவருங்கிற இடத்துல ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிற ஒரு சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிகைக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நடிகைகள் அப்படின்னு இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கதான் செய்யும். அதுவும் அரசியல் களத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த விமர்சனம் இருக்கதான் செய்யும். அதுவும் தவறான விமர்சனங்களும் இருக்கும். ஆனா எந்த ஒரு ரூமரும் கிசும் ஒரு சின்ன ஒரு உண்மை இல்லாம இருக்காது. ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் அதுக்கு பின்னால் அப்படின்றதுதான் அதுதான் ஒரு உண்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது என்ன ஏதுன்றது வெளிப்படையாகவும் அவங்க எதுவுமே சொல்லல அப்படின்னு இருக்கும்போது நம்ம எதுவுமே அது கணிச்சு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நட்பா போயிருக்காங்களா இல்ல ஒரு கப்புலா போயிருக்காங்களான்றது என்னால சொல்ல முடியாது. அது நல்லதும் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி சமயத்துல அரசியல் தேர்தல் நெருங்குற நேரத்துல ஒரு கட்சி தலைவராக அவர் ஒரு பொறுப்பாக இருந்திருக்கணுமோ அப்படின்றதுதான் தோணுச்சே தவிர, ஏன்னா பல பெண்களும் இது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இளைஞர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் போது இது ஒரு சரியான ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்கல அப்படின்றதான் நான் சொல்லுவேன். நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது கடைசியில சங்கீதா அவர்களும் சொன்னது கிட்டத்தட்ட உண்மையான மாதிரிதான் இருக்கு. அப்படின்னும் போது மக்கள் ஏற்கனவே அது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அது என்ன உறவு அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாது. சோ அதை பத்தி நம்ம இது பண்ண முடியாது. எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். திரு விஜய் அவர்களும் எனக்கு நல்ல நண்பர் தான். அதே மாதிரி த்ரிஷா அவர்களும் நல்ல நண்பர் தான். சங்கீதா அக்காவும் நல்ல நண்பர் தான். அப்படின்னும் போது யாருக்கும் மன வருத்தம் வரக்கூடாது என்பதுதான் ஒரு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா அது இது பொதுவெளியில் பேசக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்றதுதான். இது எல்லாமே தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட வாழ்க்கைய தனிப்பட்ட இடத்துல நம்ம அது தீர்த்துக்கணும் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன்.